இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி ஆரம்ப கட்ட போட்டிகள் இதுவரை நடந்து வருகிறது. இன்னமும் முக்கியமான கட்டத்துக்குள் இந்த வருட ஐபிஎல் சீசன் செல்லவில்லை. அதற்கு காரணம், வழக்கமாகவே ஐபிஎல் சீசன் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு அணிகளும் 5 முதல் 6 போட்டிகள் வரை விளையாடிய பிறகுதான் புள்ளிப்பட்டியல் பிரஷர் என்பது உருவாகும். ஆகவே இப்போது வரை ஒவ்வொரு அணிகளும் 2-3 போட்டிகளில் மட்டும்தான் விளையாடியிருக்கிறது. இன்னும் 2-3 போட்டிகள் வரை அனைத்து அணிகளும் விளையாடிய பிறகுதான் புள்ளிப்பட்டியல் பிரஷர் என்பது அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போதுதான் ஐபிஎல்லின் சுவாரஸ்யமும் அதிகரிக்கும். ஆகவே அந்த ஒரு பிரஷர் என்பது சிஎஸ்கே அணிக்கு கூடுதலாகவே இருக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த சீசன் தொடங்கி இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் சிஎஸ்கே அணி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கட்ட கடைசியில்தான் இருக்கிறது. ஆகையால் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை பற்றி சிஎஸ்கே ரசிகர்கள் கவலைப்படுவதற்கு நேரமே கிடையாது. ஏனென்றால் சிஎஸ்கே அணியின் நிலைமையே அதல பாதாளத்தில் கிடக்கிறது. அதுவும் இந்த சீசனில் சிஎஸ்கே அணி வீரர்களின் ஒவ்வொரு போட்டியிலும் அவர்களின் அணுகுமுறை என்பது மிக மிக மோசமாக இருந்து வருகிறது. ஏதோ வருகிறார்கள், ஏதோ பேட்டிங் செய்கிறார்கள், ஏதோ பந்து வீசுகிறார்கள், சென்று விடுகிறார்கள் என்பதைப் போலத்தான் இருக்கிறது. அதனால்தான் தொடர்ச்சியான தோல்விகளையும் சிஎஸ்கே அணி அடைந்து வருகிறது. அதுவும் கடந்த சீசனிலும் சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட இதே போலத்தான் தோல்விகளை அடைந்தது. ஆனால் அந்த சீசனில் வெற்றிக்கான முனைப்பு என்பது சிஎஸ்கே வீரர்களின் செயல்பாட்டில் காண முடிந்தது. அந்த ஒரு விஷயம் கூட இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு இல்லை என்றுதான் தெரிகிறது. அந்தளவுக்கு சிஎஸ்கே வீரர்களின் அணுகுமுறை என்பது இந்த சீசனை பொறுத்தவரையில் மிகவும் மந்தமாகவே இருக்கிறது. மேலும் இந்த சீசனில் தல தோனி வேறு முதல் 2 வாரங்கள் விளையாட மாட்டார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தல தோனி முதல் 2 வாரங்கள் சிஎஸ்கே அணியில் விளையாட மாட்டார் என்றும் சொல்லப்பட்டது. அதே சமயம் தல தோனிக்கு காயமேதும் இல்லை என்றும் முதல் 2 வார காலம் சிஎஸ்கே அணியிலிருந்து தோனி விலகுவதற்கு சிஎஸ்கே அணியின் ஸ்ட்ராட்டஜி தான் காரணம் என்றும் சொல்லப்பட்டது. மொத்தமாக திடீரென சிஎஸ்கே அணியிலிருந்து தோனி ஓய்வு பெற்றுவிட்டால் அது சிஎஸ்கே வீரர்களின் மனநிலையை மொத்தமாக பாதிக்கக்கூடும். சிஎஸ்கே ரசிகர்களின் ஆதரவையும் சிஎஸ்கே அணி பெரும்பாலாக இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. மேலும் தோனியை முதல் 2 வார காலம் ஓய்வெடுக்க வைத்துவிட்டு அந்த நேரத்தில் சிஎஸ்கே அணியின் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கவே சிஎஸ்கே அணி நிர்வாகம் இப்படி ஒரு திட்டத்தை போட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டது. சிஎஸ்கே அணியில் தோனி இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் சிஎஸ்கே அணி வீரர்களுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும். ஆகவே அந்த ஒரு விஷயத்திற்காகவும் தல தோனியை 2 வார காலத்திற்கு பயன்படுத்தாமல் சிஎஸ்கே நிர்வாகம் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தியது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு திடீரென குட் நியூஸ் ஒன்றை சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னா, அடுத்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணியின் ஆடும் 11லேயே தல தோனி களமிறங்குவார் என்ற அறிவிப்பு தான் அது. ஆமாங்க, சிஎஸ்கே சிஇஓ தரப்பிலிருந்து தற்போது இந்த ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி 2 வார காலத்திற்கு பிறகுதான் தோனி களமிறங்குவார் என்று ஏற்கனவே கூறி வந்த நிலையில் கிட்டத்தட்ட 2 வார காலத்திற்கு முன்பாகவே 10 நாட்களுக்குள்ளாகவே தல தோனி மீண்டும் சிஎஸ்கே அணியில் களமிறங்க இருக்கிறார். இந்த ஒரு முடிவை தல தோனி தான் எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. சிஎஸ்கே அணியின் தற்போதைய மோசமான சூழலை பார்த்த பிறகு தல தோனி இதற்கு பிறகும் அமைதியாக இருந்தால் சிஎஸ்கே அணி அதிகப்படியான தோல்விகளை அடைவதற்கும் வாய்ப்புகள் உருவாகிவிடும் என்பதை உணர்ந்துதான் தல தோனி உடனடியாக தனது முடிவை மாற்றியிருக்கிறார். அதாவது காயத்தோடு விளையாடவும் தயாராகிவிட்டார். அப்படி காயத்தோடு இவர் களமிறங்கி முழு போட்டியில் விளையாட முடியவில்லை என்றாலும் கூட இம்பேக்ட் பிளேயராக மட்டுமே விளையாடவும் முடிவெடுத்திருக்கிறாராம் தல தோனி. அதுவும் அடுத்த போட்டியான டெல்லி அணிக்கு எதிரான போட்டியிலேயே தல தோனி களமிறங்க இருக்கிறார். இந்த ஒரு முடிவு என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் தல தோனி களமிறங்கி சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. தோனி களமிறங்கினாலே அது சிஎஸ்கே வீரர்களுக்கும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். அந்த ஒரு நம்பிக்கை என்பது சிஎஸ்கே வீரர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவும் இருக்கும். ஆகவே இவை அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் தல தோனி தனது காயத்தையும் பொருட்படுத்தாமல்
உடனடியாக அடுத்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணிக்காக களமிறங்குவதற்கு தயாராகிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தோனி மட்டும் சிஎஸ்கே அணிக்காக அடுத்த போட்டியிலேயே களமிறங்கிவிட்டால் அது கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். அதுவும் இந்த போட்டி சென்னை அணியின் ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கம் மைதானத்தில்தான் நடைபெறுகிறது. ஆகவே தல தோனியின் என்ட்ரி என்பது சென்னை மைதானத்தில் இருக்க வேண்டும் என்பதாலும் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆக மொத்தம் இந்த ஒரு முடிவை தோனி எடுப்பதற்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாலும் கூட சிஎஸ்கே அணிக்கு இது ஒரு நல்ல முடிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தோனி மட்டும் இந்த ஒரு முடிவை எடுக்காமல் இன்னும் 2-3 போட்டிகள் வரையிலும் சிஎஸ்கே அணிக்காக இவர் களமிறங்காமல் இருந்திருந்தால் அந்த 2-3 போட்டிகளிலும் ஒருவேளை சிஎஸ்கே அணி தோற்க நேர்ந்தால் நாம் ஏற்கனவே சொன்னது போல முதல் 6 போட்டிகள் வரையிலும் சிஎஸ்கே அணி விளையாடி முடித்திருக்கும். அப்படி விளையாடி முடித்த பிறகு புள்ளிப்பட்டியலில் கடைசியில்தான் சிஎஸ்கே அணி இருந்திருக்கும். அதன் பிறகு மீதி இருக்கும் 7-8 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற சூழ்நிலைக்கு சிஎஸ்கே அணி தள்ளப்பட்டுவிடும். அப்படி ஒருவேளை அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணிக்காக தோனி களமிறங்கி தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவது கடினமாகி இருக்கும். ஆகவே அத்தகைய சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்டுதான் தல தோனி இப்போது அவரது காயத்தை ஒதுக்கிவிட்டு மீண்டும் சிஎஸ்கே அணிக்காக திரும்பியிருக்கிறார். மேலும் இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் நேற்று நடைபெற்ற கொல்கத்தா வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இந்த ஒரு போட்டிதான் மழையால் தடைப்பட்ட முதல் போட்டியாக மாறியிருக்கிறது. இந்த சீசனில் இந்த போட்டி மட்டும்தான் முதல் முறையாக மழையால் தடைப்பட்டுள்ளது. நேற்று இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 2 விக்கெட் இழப்புக்கு 25 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. பின்னர் இறுதி வரை மழை நிற்காததால் இந்த போட்டி மழையால் தடைப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக கொல்கத்தா மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு தலா ஒரு புள்ளிகள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இது போன்ற சம்பவங்களும் கூட நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் சாதகமாகத்தான் மாறியிருக்கிறது. ஏனென்றால் மழை பெய்யவில்லை என்றால் ஏதேனும் ஒரு அணி வெற்றி பெற்று மொத்தமாக 2 புள்ளிகளை பெற்றிருக்கும். ஆனால் இப்போது ஒரு புள்ளிகளை 2 அணிகளும் பிரித்து வாங்கியிருப்பதால் இது போன்ற சூழ்நிலைகள் என்பது புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் சிஎஸ்கே அணி போல மற்ற அணிகளுக்கும் ஒரு சிறிய அட்வான்டேஜாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதே போல இன்னும் ஒரு சில போட்டிகளும் கூட மழையால் தடைப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டால் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சிஎஸ்கே அணிக்கு மட்டுமே அது அட்வான்டேஜ் கிடையாது, புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அனைத்து அணிகளுக்குமே அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக மாறும்.